டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சார் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்காரு. என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, கல்வி, மருத்துவம், விவசாயம் இந்த மூணுக்குமே அனைத்துமே இலவசமாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப தம்பி சொன்னாப்ல லேப்டாப் வரல அப்படின்றாப்ல. ஏன் இந்த லேப்டாப் கொடுக்கறதுக்கு பதிலா அனைத்து தனியார் கல்லூரிகளிலும் அரசு கல்லூரிகளிலும் கல்வி கட்டணம் அனைத்தும் ரத்துன்னு அறிவிச்சிருக்கலாம். அதை செஞ்சிருந்தா அனைத்து மாணவர்களும் படிச்சிருந்திருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு நல்ல மார்க் எடுத்து ஒரு நல்ல பெரிய பெரிய காலேஜ்ல போய் சேர்ந்துறாங்க, ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல சேர்த்துறாங்க. ஆனா ஒரு சில அந்த படிக்க முடியாத காரணங்களா இருக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு தனியார் கல்லூரியில போய் படிக்கிறாங்க. அவர்களால் ஒரு அந்த கல்வி கட்டணம் கட்ட முடியாம எனக்கு தெரிந்து ஏகப்பட்ட மாணவர்கள் அவங்களுடைய கல்வியை தொடர முடியவில்லை. இது ஒரு பெரிய கல்வியினுடைய ஒரு பெரிய ஒரு அவல நிலையை நான் கருதுறேன், நான் ஒரு ஆசிரியரா. இரண்டாவது பாத்தீங்கன்னா மருத்துவம். நிறைய பணம் வைத்திருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் நிறைய செய்யறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு 4 மாசம் ஆயிருது ஒருத்தர். அதே பணம் வச்சிருந்தா 3 மணிக்கு போனீங்கன்னா 4 மணிக்கு ஆபரேஷன் ஆயிருது. ஏன் இன்னும் இந்த தமிழ்நாடு அரசு, இந்த தமிழகம் ஏன் இந்த மருத்துவத்தில் இன்னும் இவ்வளவு பின்தங்கி இருக்கு? பெரிய கேவலமா இருக்கு. நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், படித்த அனைவருமே யோசிக்க வேண்டிய விஷயம். இதை தமிழக அரசு கருத்தில் கொள்ள வேண்டும்.